திமுக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியாலும் மெத்தன போக்காலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் 35க்கும் மேற்பட்டோர் பலியானது வேதனை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக செய்தி கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தேன் என கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடிய நிலையில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக சார்பில் இரங்கலை பதிவு செய்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கள்ளச்சாராய இறப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என்றும், இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு SP வேலுமணி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்கதையாக இருப்பதாகவும், காவல்துறை சுயமாக செயல்பட்டு அதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், மேலும் இதுபோன்ற உயிரிழப்புகள் நடக்காமல் தடுக்க திமுக அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள், இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு சுயமாக செயல்பட்டு அதையெல்லாம் தடுக்க வேண்டும். அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல் இது போல் நடக்காமல் தடுக்க வேண்டும். காவல்துறை மானியத்தில் எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக 2.5 மணி நேரம் அதை பற்றி பேசியிருக்கார். இது இந்த போதைப் பொருளை பற்றி. எனவே இந்த அரசாங்கம் உடனடியாக அதை தடுக்க வேண்டும். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் பால் பாக்கெட்டுகள் போல கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்வராயன் மலைப்பகுதி, மணிவிழுந்தான், ராமசேசபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தலைவாசல் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது தலைவாசல் பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தனத்தாலும் ஏவல் துறை செயலிழந்துள்ளதாலும் கள்ளச்சாராய விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் வேண்டி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக அதிமுக MLA தெரிவித்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட ஒப்பந்தம் வருகிற 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒப்பந்தம் செய்த தேயிலை தோட்ட தனியார் நிறுவனம் தனது உற்பத்தியை நிறுத்தியுள்ளது. தொடர்ந்து தொழிலாளர்கள் வருகிற ஆகஸ்ட் மாத தொடக்கத்திற்குள் கீழே இறங்க கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அம்பை சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையாவை சந்தித்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக அவர் தெரிவித்தார். அந்த கோரிக்கை ஆகஸ்ட் 7க்குள்ள அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டா கண்டிப்பாக இறங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க இறங்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இறங்க முடியாத சூழ்நிலை உருவாகும்னு நான் சொல்ல வரேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க எங்கே போய் இருப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்கிறது அரசாங்கத்துக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த கோரிக்கையை நான் சபாநாயகரிடம் தெரிவித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் விடியா திமுகவின் மகளிர் உதவித்தொகை வரவில்லை என புகார் அளித்ததால் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து நரியூத்து, கோட்டூர், பச்சமலையான்கோட்டை, நிலக்கோட்டை உள்ளிட்ட பல வருவாய் கிராமங்களுக்கான ஜமா பந்தி நடைபெற்றது. இதில் பெரும்பாலானோர் விடியா திமுக அரசின் மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் வரவில்லை என புகார் மனு அளித்ததால் வருவாய் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பொம்மை முதல்வர் மகளிர் உதவித்தொகை பெற்று பலர் பயன்பெற்றுள்ளதாக கூறியதெல்லாம் வெறும் விளம்பரம்தானா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். சென்னை வண்ணாரப்பேட்டை டோல்கேட் அருகே கத்தியுடன் சுற்றித் திரிந்த மாநில கல்லூரி மாணவர்கள் 5 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சென்னையில் கோடை விடுமுறை முடிந்து கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில் வண்ணாரப்பேட்டை டோல்கேட் அருகே போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டோல்கேட் பேருந்து நிலையம் அருகே பஸ் டே கொண்டாடுவதற்காக நின்று கொண்டிருந்த மாநில கல்லூரி மாணவர்கள் சிலரை சோதனை செய்தபோது அவர்களிடம் பட்டாக்கத்திகள் இருப்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 4 பட்டாக்கத்திகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் புத்தகங்களை சுமக்க வேண்டிய மாணவர்கள் கத்தியுடன் கல்லூரிக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் தெருக்களில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாய நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். வேளச்சேரி 176வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை கால்வாய் நிறைந்து கழிவுநீர் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தெருக்கள் முழுவதும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 1 மாத காலமாக இதே நிலை நீடித்து வருவதால் பொதுமக்கள் துர்நாற்றத்தில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் விடிய அரசு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படாமல் இதை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பொதுப்பாதையை திமுக பிரமுகர் ஆக்கிரமித்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மைக்கேல் பாளையத்தில் பல்வேறு பகுதிக்கு செல்லும் பொதுப்பாதை உள்ளது. இது தனக்கு சொந்தமானது என கூறி திமுக பிரமுகர் ஜான் போஸ்கோ என்பவர் அந்த பகுதியில் குழி தோண்டி போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் நிலக்கோட்டை செம்பட்டி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பிலிருந்து விருத்தாச்சலம் பகுதி வழியாக உள்ள கிராமங்களுக்கு மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் குறைவான எண்ணிக்கையில் இயக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல மணி நேரத்திற்கு பிறகு வரும் அரசு பேருந்துகளிலும் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் பேருந்தில் ஏற முடியாமல் முதியோர், மகளிர் மற்றும் மாணவர்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். விளம்பரம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் விடிய அரசு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்துகளை அதிக அளவில் இயக்கிட வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேறு மாநில பதிவு எண் கொண்ட தனியார் ஆம்னி பேருந்துகளை ஏன் தமிழ்நாட்டில் இயக்கக்கூடாது? தமிழ்நாடு என்ன தனி நாடா என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை கோயம்பேடு தனியார் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேறு மாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ய சென்றனர். இதற்கு பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேருந்துகளை பறிமுதல் செய்யாமல் போக்குவரத்து துறை அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அரசின் புதிய அறிவிப்பால் அண்டை மாநிலங்களிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்குவோரும் மக்களும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர்.